ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பட்டன் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று சில்வர், 2வது கோல்டு, 3வது பிளாட்டினம். இந்த சில்வர் லெவலில் உங்களுடைய பேரை நாங்கள் சேனலில் ஷவுட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் முன்னாடியே பார்த்துடலாம். பப்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2வது இந்த கோல்டு வியூவர்ஸ்க்கான பர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நம்ம அதில் வீடியோஸ் போடுவோம். அடுத்தது 3வது பிளாட்டினம் லெவல். இதில் உங்களை இந்த டெலிகிராம் சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டெய்லி உங்களுக்கு தேவையான லெசன்ஸை போட்டு உங்களுடைய டவுட் கிளியரன்ஸ் அங்கே நடக்கும். நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் இங்கிலீஷை பேசிக் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்ற லெவலில் கூட நீங்கள் இருக்கலாம். இந்த 3 லெவலில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெம்பர் ஆகிட்டீங்கன்னாக்கா இந்த பர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் நம்ம கொடுக்குற பர்க்ஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், "Zeal without knowledge is fire without light" தாமஸ் ஹக்ஸ்லி. zeal அப்படின்னா பேரார்வம், zeal without knowledge அப்படின்னா அறிவு இல்லாத பேரார்வம். இது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, நெருப்பு இல்லாத விளக்குக்கு சமம். அந்த விளக்கு இருந்துச்சுன்னா அதில் நெருப்பு இருக்கணும், அப்போ தான் அந்த லைட் நம்ம எல்லாருக்கும் பயன்படும். ஆனால் அறிவு இல்லாத பேரார்வம் அல்லது வைராக்கியம், பேராசை அப்படின்றது அது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எந்த பயனும் இல்லை. எதன் மேல் உங்களுக்கு அந்த ஆசை, ஆர்வம் இருக்கிறதோ அதை பற்றின அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அது நெருப்பு இல்லாத ஒரு விளக்கு போன்று யாருக்குமே பயன்படாததாக மாறிவிடும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? Zeal without knowledge is fire without light. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் so versus such. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம நிறைய இந்த so such-ஐ யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது இட்ஸ் so beautiful அப்படின்னு சொல்லுவோம், he is such a nice person அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த இடத்துல நம்ம இந்த சோவை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம இந்த சச்சை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், சோ யூஸ் பண்ணுற இடத்துல சச்சை யூஸ் பண்ணிடுவோம், சச் யூஸ் பண்ணுற இடத்துல சோவை யூஸ் பண்ணி நம்ம பேசிடுவோம். அதனால நிறைய மிஸ்டேக் நடக்கும் இல்லையா? அந்த மிஸ்டேக் நடக்காமல் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கடைசியில் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். பாருங்கள், சோ அப்படின்னா அதனால் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லணும் அதுக்கு அப்படின்னா நம்ம இந்த சோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த சச் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அத்தகைய அல்லது அப்படிப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த சோ அப்படின்றத நம்ம ரொம்ப அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஷீ இஸ் so beautiful அப்படின்னா அவ ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். he is such a nice person அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப இனிமையான நபர் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இது எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எம்ஃபசைஸ் கொடுத்து பேசுவதற்காக தான் இந்த சோவையும் சச்சையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பாருங்க இந்த எக்ஸாம்பிள், this book is so interesting. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, he is such an interesting character. அவன் ரொம்ப இனிமையான ஒரு கேரக்டர், அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, a new laptop costs so much money. புதிய லேப்டாப் அதிக அளவு விலையை உடையது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். traffic in the peak hour is such a nightmare. அப்போ
பீக் ஹவரில் டிராஃபிக்கில் நம்ம போகிறது, வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட கனவு, நைட்டில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். பாருங்கள், இங்கே நம்ம வந்து ஸோ, சச் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? So and such are used to intensify adjectives, adverbs and nouns. இந்த சோவையும் சச்சையும் நம்ம வந்து அந்த adjective, adverb, noun இதை வந்து இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து முக்கியத்துவம் இன்னும் அதிகப்படுத்தி சொல்வதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்கையும் அட்வர்ப்ஸையும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த சோவை எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். We can use so with an adjective or adverb to make it stronger. இப்போ இன்டென்சிஃபை பண்ணுறது அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறது, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது, அதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த சோவை வந்து எதை அழுத்தமாக சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதை அழுத்தம் கொடுத்து அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவதற்கு பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு அட்வர்ப் இருக்குது. அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை பற்றி கொடுக்குற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அட்வர்ப் அப்படின்னாக்கா வேர்பை பற்றி நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ நவுனையும் அட்வர்பையும் பற்றி அழுத்தம் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸோ அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், இட்ஸ் ஸோ கோல்டு டுடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதில் கோல்டு அப்படின்றது அட்ஜெக்டிவ். மை டாட்டர் லுக்ஸ் ஸோ பிரிட்டி. என்னுடைய மகள் மிகவும் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இங்கே நம்ம வந்து ஸோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது, த ஓல்ட் மேன் வாக்ஸ் ஸோ ஸ்லோலி. வாக்ஸ் அப்படின்ற வேர்ப், அந்த ஓல்டு மேன் எப்படி நடக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவாக நடக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லோலி அப்படின்றது அட்வர்பு. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸோவை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஸோ அனாயிங். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுக்கறதா இருக்குது. இந்த அனாயிங் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இதை நம்ம வந்து ஸோ யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு அட்ஜெக்டிவ் அட்வர்பை நம்ம வந்து இன்டென்சிஃபை பண்ணி பேசணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸோ யூஸ் பண்ணணும். இங்கே வந்து சச் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் சச் கோல்டு டுடே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு. மை டாட்டர் லுக்ஸ் சச் பிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. த ஓல்ட் மேன் வாக்ஸ் பிரிட்டி சச் ஸ்லோலி, இட் இஸ் சச் அனாயிங் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா தப்பு. ஏன்னா இது வந்து நம்ம அட்ஜெக்டிவையும் அட்வர்பையும் இன்டென்சிஃபை பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து அந்த ஸோவை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, if we are using the comparative form of the adjective or adverb, we use so much to make it stronger. அதாவது இந்த அட்ஜெக்டிவையும் அட்வர்பையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசுவோம் இல்லையா? ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து so much அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், he is so much more innocent. he அப்படின்றது ஒரு நவுன். அவனை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். he is innocent அப்படின்னு சொல்கிறோம். அவன் எந்த அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்னா so much more innocent அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். when he was younger, எப்போ அவன் இன்னசென்ட்டாக இருந்தான்? அவன் வந்து இளமையாக இருக்கும் பொழுது. அவன் இளமையாக இருக்கும் பொழுது அவன் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவன் இளமையாக இருந்தான் இல்லையா, அந்த நேரத்தில் அவனுடைய மனநிலை, அவன் இப்போ இருக்கிறான் இல்லையா முதிர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது அவனுடைய மனநிலை, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசும்பொழுது நம்ம so much அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், the students answer so much more quickly when they can concentrate. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது ரொம்ப வேகமாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அவங்க கவனம் இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்க வேகமாக ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ கவனம் இல்லாமல் இருக்கும்பொழுது, கவனமாக இருக்கும்பொழுது, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது கவனமாக இருக்கும்பொழுது அவங்க வந்து ரொம்ப நல்லா வேகமாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக so much more அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், நவுன்ஸ். With a noun or adjective plus noun, we use such to make it stronger. ஒரு நவுன் இருக்கு. நவுன் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ் அண்ட் பர்சன்ஸ். அதாவது நவுன் கூட ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. இந்த அட்ஜெக்டிவ் நவுன் இது இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சச்சை தான் யூஸ் பண்ணணும். அங்கே சோவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, த பேபி இஸ் சச் அன் ஏஞ்சல். இதில் நம்ம வந்து த பேபியை பற்றி பேசுகிறோம். இந்த பேபி அப்படின்றது ஒரு நவுன். பேபி வந்து அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா?
இட் இஸ் சச் அ ரெய்னி டே டுடே. இப்போ டேவை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த இட் இருக்கு இல்லையா, இந்த டேவை பற்றி பேசுகிறோம். அந்த நாள் வந்து ஒரு மழை நாளாக இருக்கிறது. அப்போ நவுனை பற்றி நம்ம பேசுகிறதுனால சச் யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் சச் லவ்லி ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ்ஸஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அவைகள் மிக அழகான ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அழகான ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அழகாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா. அவள் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்கிறா அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். மழை நாளாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். சாதாரணமாக இட் இஸ் ரெய்னி டே அப்படின்னு சொல்லாமல் இட் இஸ் சச் அ ரெய்னி டே அப்படின்னா ரொம்ப ரெய்னியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஒரு நவுனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த சச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் சச் லவ்லி ட்ரெஸ்ஸஸ், வென் டிட் யூ பை தெம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். இந்த ட்ரெஸ்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இதை நீ எப்போ வந்து வாங்கின அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். அப்போ இந்த ட்ரெஸ்கள் வாங்கின ட்ரெஸ்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சச் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், இதுக்கு இந்த நவுன்ஸை பற்றி பேசும்பொழுது when we use much, many, little and few with the noun we use so to make it stronger. அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து much, many, little, few இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து சோவை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு, அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சோவை யூஸ் பண்ணுவோம். கவனம் வச்சுக்கோங்க, சாதாரணமாக நம்ம நவுனை பற்றி பேசுகிறோம். ஒரு நவுன் இருக்குது, அடுத்தது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இருக்குன்னா நம்ம வந்து சச் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து மச், மெனி, லிட்டில், ஃபியூ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சோவை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், there are so many books here. இங்கே மெனி அப்படின்னு வருது, புக்ஸுன்றது இங்கே நவுன். இந்த புக்ஸுக்கு முன்னாடி மெனின்றது வருது இல்லையா, அதனால் அந்த இடத்துல நம்ம சச்சுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ தான் யூஸ் பண்ணணும். தெர் ஆர் சச் மெனி புக்ஸ் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் அது தப்பு. தெர் ஆர் சோ மெனி புக்ஸ் ஹியர் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ரைட்டு. அடுத்தது, ஐ ஹாவ் ஹேட் ஸோ லிட்டில் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிட்டில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே நம்ம வந்து சோவை போடுறோம். கவனம் வச்சுக்கோங்க, நவுனாகவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம மெனி, லிட்டில், அடுத்தது வந்து ஃபியூவர் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து சோவை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஏதாவது ஒரு ரிசல்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வைங்களேன். We use so and such with that and a clause to say what the result is. சச்சையும் சோவையும் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னாக்கா தட் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கும், அல்லது அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து அது ரிசல்ட்டை சொல்லுவோம். அந்த தட்டை சொல்லி அதில் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சோவையும் சச்சையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இட் இஸ் so cold that the water in the pond freezes. அதாவது அந்த பாண்டில் இருக்கிற தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், தட் வருது, அடுத்தது அதோடைய ரிசல்ட்டு. அது கோல்டாக இருக்கிறதுனால அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தோன்னாக்கா பாண்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஐஸ் கட்டி ஆகிடுச்சின்னு நம்ம சொல்ல வரோம். அடுத்தது பாருங்கள், ஷி வாஸ் சச் அ கிரேட் டீச்சர் தட் வி ஆல் பாஸ்ட் தி எக்ஸாம். நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு அந்த டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட்டான டீச்சராக இருக்கிறாங்க. அந்த டீச்சர் ரொம்ப கிரேட்டாக இருந்ததுனால அதோடைய விளைவு என்னன்னா நம்ம எல்லாருமே பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி தான் ஒரு தட் வரும். அடுத்தது அதில் வந்து நம்ம அதோடைய ரிசல்ட்டை பற்றி பேசுகிறோம்னாக்கா நம்ம வந்து இந்த சோவையும் சச்சையும் யூஸ் பண்ணலாம். there is so much pain that I can't tolerate. அதாவது என்னால் தாங்க முடியாத அளவுக்கு மிக அதிக அளவு வலி இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதிக அளவு வலி இருக்கிறது, அதோடைய ரிசல்ட் என்னால் தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த சோ, சச் இந்த ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு அட்வர்ப் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சோவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஒரு நவுன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சச்சை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் அந்த நவுனுக்கு முன்னாடி மச், மெனி, லிட்டில், ஃபியூ இந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல சோவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அந்த சென்டென்ஸில் ஒரு தட்டு இருக்குது, அதில் விளைவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சோவையும் சச்சையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். விமல் ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் டேஷ் வெல்.
சோவா சச்சா. ஜெலின் இஸ் டேஷ் அ குட் சிங்கர். ஜெலின் வந்து ஒரு சிறந்த பாடகர். சோ வருமா சச் வருமா? த சில்ட்ரன் ஹாவ் மெனி டாய்ஸ். குழந்தைங்கள்ட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது. இங்கே மெனியை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சோ வருமா சச் வருமா? ஆன்சரை கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.